யோசேப்பு மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி எந்த ஊரிலிருந்து எந்த ஊருக்கு போனான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யோசேப்பு மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று வேதம் சொல்கிறது. இந்த குடிமதிப்புக்காக யோசேப்பு எடுத்துக்கொண்ட அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒவ்வொரு காரியங்களையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக அவன் செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். குடிமதிப்பு என்று சொல்லும் பொழுது ரோம அரசாங்கத்தில் அந்த காலம் 14 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குடிமதிப்பு எழுதி வந்தார்கள். அதாவது நாட்டில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது, எவ்வளவு வரி வரும் என்கிற காரியங்களை பார்ப்பதற்காக இதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். எந்தெந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த மக்கள் அவரவர் தம் தம் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அன்று குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லோரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதி கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது எந்த ஊர்ல பிறந்தது? இந்த சீரியா தேசத்தில் தான் பிறந்தது. ஒரு தடவை நான் கிறிஸ்துமஸ் இதற்காக ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு பைபிள் வாசித்தார்கள், பாடம் வாசித்தார்கள். அப்பொழுது முதலில் அரபிக் பாஷையிலும் இரண்டாவது ஆங்கில பாஷையிலும் அவர்கள் வாசித்தார்கள். என்ன வாசித்தார்கள் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அந்த வாசிக்கும் பொழுது, சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று என்று அதை வாசித்தார்கள். எனக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. வேதத்தின் மகத்துவம் இன்றைக்கும் அதே நாட்டில் அதே சரித்திர சான்றுகளாய் வாசிப்பது எத்தனை உண்மை! அப்படியானால் நம்முடைய வேதம் எத்தனை சரித்திர சான்று உள்ளது! இன்றைக்கும் மங்காத வெளிச்சமாக வசனங்கள் இருப்பதை பார்த்தேன். இந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அன்றைக்கு தண்டோரா வைத்து அடித்தார்கள். இன்று அங்குள்ள டிவிகளில் அதை வெளிப்படுத்தி அறிவிப்பு கொடுத்து எல்லோரும் தம் தம் ஊருக்கு போக வேண்டும் என்று 2-3 நாள் லீவு கொடுத்து எல்லாம் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்பொழுது என்னிடத்தில் வேலை செய்கிற மக்களும் எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆட்கள்லாம் இல்லை. அப்படி அவரவர் ஊருக்கு போனார்கள். அதற்கு முதலாவது அங்கே அரசாங்க ரூல் தான் முதல், அதுக்கப்புறம் தான் கம்பெனி ரூல்கள். எனவே அவரவர் தம் தம் சொந்த ஊருக்கு போனார். அது போலவே நம் யோசேப்பும் தன் மனைவியாகிய மரியாளோடு அவர்கள் நாசரேத்தூரிலிருந்து பெத்லேகம் செல்கிறார்கள். இந்த நாசரேத்தூரை ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் நானும் என் மனைவியும் போய் பார்த்தோம். கானான் தேசத்தை 3 பகுதிகளாக பிரித்து தென் பாகம் யூதேயா நாடு, மத்திய பாகம் சமாரியா நாடு, வட பாகம் கலிலேயா நாடு என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கலிலேயாவில் வடபாகத்தில் தான் இந்த நாசரேத் இருக்கிறது. நல்ல செழிப்பான இடங்கள், மலை நாடு, நல்ல பச்சை பசேர் என்று இருக்கிறது. அந்த இடங்களை பாருங்க, மலை சரிவுகளில் தான் அந்த வீடுகள்லாம் இருக்கிறது. அங்கே சரித்திர சான்றுகள் இன்றைக்கும் இருப்பதை நான் பார்த்தேன். எப்படி காபிரியல் தேவ தூதன் மரியாளுக்கு வந்து மங்கள வாழ்த்து சொன்ன அந்த அருமையான இடம், அந்த மரியாள் வீடு வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டின் மேல் அழகான ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது, மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அங்குள்ள இடங்களை பார்க்கும் பொழுது அந்த நாசரேத்தில் இருந்து தெற்கு நோக்கி பிரயாணப்பட்டு அவர்கள் பெத்லேயம் நோக்கி வருகிறார்கள். 3 பாதைகள் உண்டு. ஒன்று வயா மாரிஸ், அதாவது மத்திய கடலோர பாதை, 2வது சமாரியா பாதை, 3வது யோர்தான் நதி கரை வழிப்பாதை. இவர்கள் யோர்தான் நதி கரை வழிப்பாதையாக வந்திருக்க வேண்டும். அதெல்லாம் அந்த பொதுவாக அவர்கள் கழுதைகளில் வருகிறார்கள். அந்த கழுதை வருவதற்கு அது வசதியாக இருக்கும். சுமார் 3 நாளாவது அவர்கள் கழுதையில் நடந்து வந்திருக்க வேண்டும். சுமார் 80 கிலோமீட்டர் அந்த இடங்கள் இருக்கிறது. எனவே இந்த பிரயாணம் அவர்களுக்கு ஒரு பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக அவர்கள் செய்து அந்த பெத்லேகம் போய் சேருகிறார்கள். இன்றைக்கும் கழுதையில் அங்கே சவாரி பண்ணுற கணவன் மனைவி நான் பார்க்கிறேன். புதிதாக திருமணமான பெண்கள் அந்த காடுகளில் கோதுமை வயல்களில் அந்த வழி அருகே அந்த மக்கள் அந்த கழுதைகளில் போவதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இனி பெத்லேகம் வந்து சேர்கிறார்கள். பெத்லேகம் பாருங்க,
பெத்லகேமும் மலை சரிவில் இருக்கிறது, மலை நாடுகள். அந்த இடங்களில் கோதுமை வயல்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த பெத்லகேத்திலும் இயேசு பிறந்த அந்த அடையாளங்கள் இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். இயேசு பிறந்த சத்திரத்தை அடையாளம் வைத்து, அந்த மாட்டுக்கொட்டில் அல்லது ஆட்டுக்கொட்டில் இருக்கிற அந்த குகை, அந்த குகைக்குள் இயேசு பிறந்த அந்த அடையாளங்கள் இதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். நான் போய் பார்த்தேன். இப்படி இந்த சரித்திர சான்றுகள் இன்றைக்கும் இருக்கின்றன. எனவே யோசேப்பு பார்க்கும் பொழுது நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன? அவன் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். இஸ்ரேல் நாடு இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? பெண் வீட்டார் அவர்களை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு திருமணத்திலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சாப்பாட்டுக்கு மேலே கவனிக்க வேண்டியது, இந்த பெண் வீட்டார் கண் கலங்காமல் பிள்ளையை வாழ்த்தி அனுப்புகிறார்களா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அது நடக்கும். எப்படி? டௌரி ரொக்கம் வாங்கக்கூடாது என்று கவர்மெண்ட் சொல்லும் பொழுது, அரசாங்கம் சொல்லும் பொழுது நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி ஏழை எளிய குடும்பங்களுக்கு பாரத்தை வருவிக்காமல் அவளை தாங்க வேண்டும். இரண்டாவது, கட்டிய மனைவியோடு அவன் வருகிறான். அந்த மனைவியோடு இசைந்திருக்கும் அன்பு குணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவன் மனைவி பற்றி அவதூறாக எதுவும் சொல்லாமல், அவமானப்படுத்த மனதில்லாமல் நீதிமானாக இருந்தான். அப்படி இருப்போமானால் நாமும் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.